ஹலோ கைஸ், வெல்கம் டு லாட் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் SMP த பில்டப் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து மைன்கிராஃப்ட் போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை, வீடியோ போட்டு 8 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து போடுறேன். கிட்டத்தட்ட 7.5 மாதம் ஆயிடுச்சு இதை போட்டு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்லி பில்டப் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டுவாங்க, அது ஒரு பாட்டு போடுவோம். அதுக்கடுத்து நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அடுத்த 5-6 பாட்டுக்கு. அதுக்கப்புறம் திரும்பி ஜூ கற்றுவோம். அதுக்கடுத்து திரும்பி ஒரு 5-6 பாட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே செஞ்சுருவோம். அப்புறம் இப்போ என்னாச்சுன்னு தெரியுமா, நாங்கள் போயிட்டுருக்கோம், டெசர்ட் டபுள்குள்ளே போய் பார்த்தா என்னடா ரீஸ்பான் ஆகிட்டுன்னு பார்த்தா ப்ரோனப் பை க்ரீப்புன்னு இருக்குது. எவன் அந்த ப்ரெஷர் பிளேட்டை கட்டினா கூட தெரில. நாங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா கிராவல் ஒட்டிக்கிட்டு இருக்கேங்க. நான் தான் அந்த வீடு கட்டுறோம், அதுக்காக கிராவல். நம்ம ஜிபிடி ப்ரோ வாஸ்து பார்த்து சொன்னார், இந்த இடம் தான் சூப்பராக இருக்குது, இந்த இடத்துல என்னென்ன வீடு கட்டுறோன்ட்டு. டெசர்ட் பயாமில் தண்ணியும் இல்லை, நல்லாவும் இல்லை, அதனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டுருந்தேன்னா இந்த கிராவலே வெட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே பார்த்துட்டேன், ஆனால் நீ தங்கக்குட்டி சிங்கக்குட்டின்னு சிங்கம் வந்துருச்சுங்க. அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே அது என்ன பொட்டேட்டோஸ்லாம் கட் பண்ணிட்டு அப்புறம் ரெயின்டீர், இது பேர் ரெயின்டீர் ஆச்சு, ரைனோசரஸ், அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம ஜிபிடி ப்ரோ இட்டாச்சி அடி வாங்கிட்டாராங்க. அப்புறம் நான் எங்கள் அண்ணன் யாரை அடிக்கிறேன்ட்டு நான் அவரை அடிச்சுக்கிட்டு இருந்தா, திடீர்னு ஜிபிடி அவரை அடித்து திரும்பி அசிங்க வாங்கிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ரெயின்டீர் அது கிடச்சி ரைனோசரஸ் அது கிடக்குதுன்ட்டு விட்டுட்டு போனால் இந்த அக்கேஷியா வில்லேஜில் ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா யானை, நம்ம நாட்டு யானை இன்னும் என்னை அடிச்சிருச்சான்டா ஜாம்பி. அடிச்சல ப்ரோ, என்னை காப்பாற்றுங்க, டெலிபோர்ட் பண்ணுங்க, நான் ஜாம்பியை பார்க்கணும், யானையை பார்க்கணும். யானை வாய் வளருதுங்க. இங்கே யானையை காணோம். யானா வாடா ப்ரோ, என்னை டெலிபோர்ட் பண்ணு ப்ரோ. நானே செத்தாண்டா கிடக்குறேன். நீயே செத்து கிடக்குறியா? ஏன் ப்ரோ, என்ன இருந்தாலும் நீயே செத்துக்கக்கூடாது ப்ரோ. இட்ஸ் ஸோ பேட். நான் செத்துட்டேன். என்ன ப்ரோ அசிங்கப்படுத்துற? அப்புறம் இதுக்கப்புறம் ஜிபிடி ப்ரோ வந்திருக்க மாட்டார், ஏன்னா தனியாக பேசுகிறேன். ஏன்னா இது ஒரு சீக்ரெட், அவங்களுக்கே தெரியாமல் நான் ஒரு வில்லேஜ் போயிட்டேன். அங்கே கோல்டன் நகட்ஸு இதுன்னு கொடுத்துட்டாங்க. ஒரே மகிழ்ச்சியோடு அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஜிபிடி ப்ரோக்கு தெரியாதுங்க கைஸ், இதை சீக்ரெட்டாகவே வச்சுருப்போம். அப்புறம் இன்னொரு வில்லேஜுன்னு எல்லா வில்லேஜுக்கும் போயிட்டு இருந்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. டெஸ்ட்டில் ப்ரெட்டு கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, காம்பஸ்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் யானை மேலே ஏறினேன். அப்புறம் திரும்ப அந்த வில்லேஜுக்கு போவேன் பாருங்கள். ஜிபிடி ப்ரோ என்னை தேவையில்லாமல் இங்கே டெலிபோர்ட் பண்ணிட்டார், இல்லைன்னா அங்கே போயிருப்பேன் நான். என்ன ஒரு கடுப்பு. அப்புறம் நான் திரும்பி போப்பேலாம் ஒரு ஷாக்கு. ஏன்னா என்ன இருக்கும், பிளாக் ஸ்மித் இருப்பாப்பில் நம்மளுக்கு ஒரு அயன் செஸ் பிளேட்டும் அயன் பேன்ஸும் கொடுத்துட்டாரு. ஜிபிடி ப்ரோக்கு தெரியாது, தெரியவே கூடாது, யாரும் சொல்லிடாதீங்க. அப்புறம் திரும்பி அந்த வில்லேஜ் போயிட்டேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கே தெரியாமல் நான் ப்ரோ நான் கிரேவல் வெட்டிட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஆரஞ்சு பெட் இதை வச்சு நம்ம ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஜிபிடி நம்மளோட டெலிபோர்ட் பண்ணிடுவார். அப்புறம் நம்மளே கேஜி அடித்தா அவன் திரும்பி அடிச்சிடுவான். அதனால நான் வந்துடுவேன். ஸ்டோன் கட்டரு, சரி இந்த ஸ்டோன் கட்டரு எடுத்துக்குவோம். சரி வாய் வர கொளருங்க, ஒளருதுங்க. ஸ்டோன் கட்டர் எடுத்துக்குவோம். அந்தா பிளாக் ஸ்மித்து இப்போ என்னமா லூட்டு. அயன் பிகாக்ஸ்லாம் கிடச்சிருக்கு, எனக்கே மறந்துட்டேன். பெட்டு நிறையா கொடுத்துட்டாங்க. அயன் பூட்ஸ் தானா, செஸ் பிளேட்டும் இல்லையா, பேண்டட் பூட்ஸா? ஓகே, என்னமோ லூட்டு கிடச்சது. அயன் கிடச்சதே பெரிய விஷயம். இல்லை உனக்கு செஸ் பிளேட்டரை கொடுப்பாங்க, நான் கேட்டுருவாங்க. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஏன்டா என்ன இருந்தாலும் என்னை சங்கடப்படுத்திருக்கக்கூடாது. லைப்ரரி இங்கே ஒன்றுமே வச்சுருக்க மாட்டாங்க. அப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு ஹேவலா இல்லை, ஒன்றும் இல்லை. பேரலா என்னமோ ஒன்று. கிராஃப்டிங் டேபிள், சரி இதையும் எடுத்து வச்சுக்குவோம். கிடைக்கிறது லாபம், கிடைக்காத போகும். அப்புறம் ஜிபிடி கேட்டா, எவ்வளோ நான் கிராவல் வச்சுருக்கேன்ட்டு. ப்ரோ நான் ஒரு 8 வச்சுருக்கேன் ப்ரோ, ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ, கஷ்டமாக இருக்குன்னு உருட்டிக்கிட்டு இருந்தேன். அவராக நான் நம்பிட்டு விட்டுட்டாரா.
அதுக்கப்புறம் அவர் கிளாவில் ஒட்டிக்கிட்டுனா நான் போய் அதை கலெக்ட் பண்ணனால நான் தான் எடுத்தேன் அவரை நம்பிட்டார். அதனாலே நான் ஜாலியாக இருந்துட்டேன். வில்லேஜில் லூட் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். ஆக்சுவலி நான் கிராவலே வெட்டல, அதான் தெரியாது. இந்த பெட் வச்சுக்கோங்க, எல்லோ பெட்டு கோல்டு கலரில் இருக்குது. அயன்கா இதுன்றா இதுங்க, அது பேர் என்ன, குச்சிக்கிட்டே இருக்குமே அது. அப்புறம் இது வந்து இதுதான் நம்ம கட்ட போகிற வீடு. இந்த வீட்டில் தான் நம்ம வாழ போகிறோம். சரி கைஸ், இதுக்கடுத்து லாடு பேச மாட்டேன். லாடுக்கு வந்து லைட்டாக அது உடம்பு சரியில்லை வாயில், அதனால தான் இது இருமிக்கிட்டே இருக்காப்புல. இப்போ என்ன பண்ண போகிறான்னு எனக்கே தெரியாது. அதான் இது இருமிக்கிட்டே இருக்கு. அதான் நீங்கள் உங்கள் வாய்ஸ் கொடுக்குற மட்டும் சாருக்கு இரும வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குச்சி சேர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து வெறும் குச்சி கிடையாது, நம்ம வீடு சரியா. பேட்டரி லெஸ் தென் 2% கட்ட போகிறோம். பேட்டரி லெஸ் தென் 2%. டேய் இதில் இல்லை, வீடு ரெக்கார்ட் பண்ண போயில வந்துருக்கு. ஓஹோ அப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிருமே. சரி இப்போ வந்து காலையில் உட்காரலாம். மேகேஷ் இருந்துச்சா அப்படி டாக்டர் என்ன பண்ணுறோம், பேசுறீங்க இருக்குது என்ன ப்ரோ. நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, அவர் ஜிபிடி ப்ரோ வந்து கான்கிரீட் ப்ளேஸ் பண்ணுவார். அது நம்ம அடிக்கிட்டே போவோம். 13 ஆனால் 12 தானே வச்சு எல்லாத்துக்கும். நீ வச்ச நான் என்ன 13 மாதம். ஆனால் கரெக்டாக தான் ப்ரோ வச்சிருக்கேன். உனக்கு மட்டும் எப்படி ப்ரோ எக்ஸ்ட்ரா ஒரு இது பண்ணுற? நான் நடி சொன்னேன், நீ தான் பொருள் சார் 12 வாங்கிக்கலாம். கரெக்டாக தான் வச்சேன். மெஷர் கூட வச்சேன்டா. நடக்கிறதோ வீடு இருக்கிறது இருந்தாலும் சேர்த்து வச்சிங்க, நான் பார்த்தேன். எக்ஸ்ட்ரா லாஸ்ட் வீட்ல அவுட்லைன் அது பேர் என்ன, அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பார்ட்ல நீங்களே பாருங்க. அவுட்ஃபிட்ல என்ன ப்ரோ பாக்குறீங்க? அவுட்ஃபிட்னா லாஸ்டா வீடியோ டிப்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க காட்டிக்க மாட்டீங்களா, எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க நெக்ஸ்ட் பார்ட்ல பாருங்க. லாடோட வீடியோல அப்படி நாங்க பார்த்து தீரணும்டா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு தோணுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, கேமிங் பாஸ் தமிழ் யூடியூப்ல போட்டீங்கன்னா வந்துடும் என் சேனல். அதில் போய் என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆமா, மறக்காம அதை பாத்துருங்க. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்கப்பா. ஏன்னா அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ஓட்டாம பாருங்க. அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறவங்க முக்கியமாக ஓட்டாதீங்க. இந்த கூட ஓட்டி பார்த்துக்குங்க, ஓட்டி பார்க்காதீங்க. சைடு வாக்கு நல்லா ப்ரோமோட் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு வர்றதே 6 வியூஸ் தான். அதுவும் நம்ம தான். உனக்கே நல்ல வர்றது அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம தான் இந்த டைல்ஸ்லாம் ஒட்டுவோம். ஜிபிடி ப்ரோ ஆனவனா வெளியே போயிட்டே இருக்காரு. யார் அந்த கருப்பு மனிதன்? கேஜிடின்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட் மேன் நினப்பு கோமலி நினைக்கிட்டு சும்மா எடுக்கிட்டு இருக்கலாடே நீ. பரவாயில்ல ப்ரோ. இது எப்படி கைஸ் இந்த ஸ்டெப்ஸு பார்த்துக்கோங்க. இட்டாச்சி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ஜிபிடி ஈக்குவல் டு இட்டாச்சி, லார்டு ஈக்குவல் டு இல்லையே கக்காசி அசிங்கப்படுத்துறாங்க. கக்காசி ஃபேன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க சேனல்ல. அதெல்லாம் பண்ணவே கூடாது. குட் கேம்ல ஃப்ரெண்ட் மேன் என் தம்பின்னு சொல்றான். ஸோ கிங் கேமிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட் மேன் அசிங்கப்படுத்துறாங்க 2 பேரும். நாங்க மறக்காம அசிங்கப்படுத்துனேன். ஒரே தான் சொன்னேன். எப்போ நான் ஃப்ரெண்ட் மேன் அசிங்கப்படுத்தினேன்? நான் டே அதுவே பூதகணம் இல்லடா, லென்ஸ்டா ப்ரோ. गाइस இதான் ஃபிஷ் அக்வாரியம் ஜிபிடி ப்ரோ வச்சிருக்காரு. அப்புறம் நான் அந்த பெட்டுக்கு அடியில க்ரீப்பர் மூஞ்சி. ஓகே गाइस, பை டாடா, see you.